நடிகர் அப்பாவுக்கு எப்போ உங்களுக்கு முதல்ல எப்போ பார்த்தீங்க? எப்படி பழக்கம் அப்பாவுக்கு? அப்பாவை ஃபஸ்ட்டு பார்த்தது காத்தவராயன் படம் ரிலீஸ் அப்போ. அப்படி நான் 1958ல. இது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆ. எனக்கு 4 வயசு இருக்கையில எங்க சித்தப்பா துர்ராஜ் ஆமா. அதான் கல்யாணத்துக்கு வந்தவரு, என்ன மடியில தூக்கி உட்கார வச்சிருக்காரு. ஓ! அது பின்னாடி பெரியவங்க சொன்னப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இவரு தான் காத்தவராயனா அப்படின்னு கேட்டேன் நான். எனக்கு நான் 1954ல பிறந்தேன். காத்தவராயன் 58ல ரிலீஸ் ஆன படம். சரி, சரி, அப்போதான் சித்தப்பா கல்யாணம். சரி, அப்பா மடியில் உட்கார்ந்துருக்கேன். சரி. அதுக்கப்புறம் அப்பா வந்து இப்போ நம்மளாம் சொந்தக்காரங்க வேற ஆயிட்டோம். ஆமா. நிறைய கல்யாணத்தில் அப்பா பார்ப்பேன். அவர் எல்லா கல்யாணம் அங்க வருவாரு. சமத்தூர் வானவராயர் கல்யாணத்துக்கு ஆமா. வந்தப்போ பட் பக்கத்தில் போய் பேசுறதுக்கு பயம். ஆமா. சந்தேகவுண்டம்பாளையம். ஆமா. அதுக்கு நீங்களும் பிரபு எல்லாம் வந்திருந்தீங்க. எனக்கு அப்பா பார்க்கறத விட உங்களை வேடிக்கை சிவாஜி பசங்க. அப்போ இது வரைக்கும் நீங்க அந்த சைட் எல்லாம் ஸ்டைலா இருப்பீங்க. பார்த்துட்டு அப்படி பார்த்ததா நான் யூடியூப்ல வந்து அப்பாவை பற்றிய விஷயங்கள், பழைய ஷூட்டிங்கில் நடந்த விஷயங்கள், இந்த மாதிரி சுவாரஸ்யமான மேட்டர்லாம் வரும் இல்லையா, அதை தவிர எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஆதித்த கரிகாலனை பற்றி பார்ப்பேன், கட்டபொம்மனை பற்றி பார்ப்பேன், அதுக்கப்புறமா ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் கரிகாலன் கல்லணை கட்டினது, நம்ம பெரிய இதிகாசில் வந்து கேரக்டர்ஸ். ஆமாம், அது எல்லாத்தையும் பார்ப்பேன். மேக்ஸிமம் அப்பாவோட டைலாக்ஸ் பார்ப்பேன். எந்தெந்த இடத்துல அவர்கள் வந்து ஏற்ற இறக்கம் கொடுத்துருக்குறாங்க, ஓகே, எந்தெந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த மாடுலேஷன்ஸ் மாற்றி இருக்கிறாங்க, எங்கே வந்து சைலண்ட்டாக பேசி இது பண்ணியிருக்கிறாங்க, கம்மி பண்ணி வால்யூம் கம்மி பண்ணி பேசியிருக்காங்க, ஜாஸ்தி பண்ணி பேசியிருக்காங்கன்றது. அதாவது தமிழில் வந்து இருக்கக்கூடிய அந்த புஸ்தகம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த ஒரு ஜென்மத்தில் படித்து முடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி வந்து அப்பாவினுடைய டைலாக்ஸை என்ன கேட்டாலும் இந்த ஒரு பிறவியில் வந்து அப்பா மாதிரி இல்லை. அது நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே ரிசர்ச்சும் பண்ணிகிட்டே இருப்பீங்க போட்டுருக்கு எப்போவுமே இல்லையா? எப்போவுமே நான் எனக்கு பாருங்கள், அப்பாவை பற்றி பேசும்போது எனக்கு கண்ணு கலங்கும். என்னமோ அவங்களோட நம்ம தேவர் மகன் டப்பிங்கில் வந்து அவங்க கூட இருந்துட்டேன், ஃபோட்டோ எடுத்துட்டேன், அப்பா கிட்ட பேசிட்டேன், பழகிட்டேன், அவங்களுடைய படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்ப்பேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு கலைஞர் அப்பாவுடைய தமிழையும் சரி, எங்கள் அப்பாவினுடைய எனக்கு அடித்து சொல்லி கொடுத்ததையும் சரி, எங்கள் அப்பா பெருசாக படிக்கலை, 3வது தான் படிச்சிருக்கிறாரு. ஆனால் தமிழில் ஒரு இக்கு இச்சு இல்லு இழுப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிழை வந்தாலும் அடிப்பாங்க. அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம தமிழை அப்பா அடிக்க போகிறாங்கன்ற பயத்திலேயே, கலைஞரப்பா திட்ட போகிறாங்கன்ற பயத்திலேயே, சிவாஜிப்பா திட்ட போகிறாங்கன்ற பயத்திலேயே தான் இன்றைக்கி வரைக்கும் தமிழை ஒழுங்காக பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நான் சொல்லுவேன். இப்படி என்னுடைய நாட்கள் போகும். வெரி குட். ஒரு தடவை நம்மளுக்கு தலையில் முடியல, பால் ரேட்டுக்கு தெரியும். ஒரு தடவை வீட்டுக்கு தான் அடிக்கடி வருவேன். அப்பா பார்க்குற அப்பா வந்து என்ன உனக்கு தலையில் இருக்கிற முடியல என்னாச்சுனாரு. போன வாரம் என்னை பார்த்துருக்காரு. அப்பா மாதிரி சர்க்காஸ்டிக்காக பேசுறதுக்கு ஆளே இல்லை. தலைமுடியெல்லாம் என்னாச்சுனாரு. நான் உடனே அப்பா நேற்று வரைக்கும் இருந்தது இன்னைக்கு வாரையில் கொட்டிருச்சுங்க பாரு. இதே மாதிரி சிரிச்சா, நீ எது கேட்டாலும் ஏதோ ஒரு பதிலை சொல்ற. முதல்ல எங்களுக்கு முகத்தில் வெளிச்சம் வந்து குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் வந்திருக்குன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் டைமில் அப்பா வந்தாங்க போடியில் தங்கியிருந்தாங்க. எங்கள் ஊருக்கு அப்படி ட்ராவல் வர்றாங்க. வண்டிக்கு பின்னாலே ஓடுனது இளையராஜா, பாஸ்கரண்டா, நான் எல்லாம் பின்னாடி நடிகத்தை பார்த்துட்டு ஐயோ பார்க்கணும்னு பின்னால் கத்திட்டே நடிகர்கள் வாழ்க 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 கற்றுட்டு. அப்போல்லாம் சின்ன வயசு, அப்பவும் சின்ன வயசு தான் இப்போ மாதிரி. வந்தாச்சு, நேராக மேடையில் உட்காராங்க. அப்போ எல்லாம் உட்காராங்க. அவர் அங்கே ஃபங்க்ஷனுக்கு வருகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன். அதுக்கு முன்னால் வந்து பாரதி ராஜாவும் இளையராஜாவும் சேர்ந்து கிஸ்தி திரை வரி வண்டி இது பேசுறாங்க, வசனம் பேசுறாங்க. ஆமா, பேசிட்டு கூட்டத்தை கலக்கு அந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்பாவோட டைலாக்கை பேசி நடிக்கிறது இவங்க 2 பேருக்கு வேலை. நான் வந்து என்னென்ன பேசாமல் வெயிட் பண்ணுறது. ஆனால் வந்து நீ தான்ப்பா ப்ரேயர் சாங் பாடணும், அப்படி கடவுள் வாழ்த்து நீ தான் பாடணும்னு சொன்னாங்க. சரிட்டு ஓகேன்னு விட்டுட்டான். என்ன மகிழ்ச்சின்னு சொன்னால், நம்ம இமயத்தில் பார்த்த அது பெரிய இமயம் பார்த்தா ஐயோ அவரை பார்த்துருக்கமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் அவ்வளவு குச்சி, அவ்வளவு ஊரெல்லாம் திரண்டு போய் கிடக்கு, திருவிழா கூட்டம் எல்லாம் வந்திருக்கு. அப்போ வந்து அம்மார் வந்து ப்ரேயர் கூட சொன்னாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. என்னை வந்து கொண்டு மைக் முன்னால் நிறுத்துனாங்க. அப்பா அப்படி பார்த்தோன்னே ப்ரேயர் சாங் எழுந்து நிற்கணும் இல்லையா,
எல்லாம் எழுதுனாங்க. நான் என்ன பண்ணேன், நான் பெற்ற செல்வம் படத்தில், அப்பாவோட படத்தில் நான் ஒரு பாட்டு பாடினேன். மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம். மாதா பிதா குரு தெய்வம் ஓதாதிருப்பது தீது, நாம் ஒழுங்குடன் பள்ளிக்கு செல்வோம் தப்பாது, ஓதி உணர்ந்தது போலே நாம் உண்மையில் நடந்து உயர்வோம் மண் மேலே சொல்கிறேன் அவர் அப்படின்னாரு அப்பா. அது போகிற கிரீடை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோன்னு கிரீடை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்பா பேசும்போது இதில் நடந்த காமெடின்னு சொல்கிறேன் எங்கள் லைஃப்பில். என்ன பாஸ்கர்னா மைக் செட் போடுறாரு. அவர் அப்பா பேச வர்றாரு. பேச வந்தோன்னே அவர் மைக்கை இப்போ சரி பண்ணுறதுக்கு நேராக மைக்கை பிடிச்சாரு. அவரை அண்ணன் தோளில் இப்படி தட்டி போகிறதுக்கு நான் பார்த்தேன். அதில் ஜுரம், அன்னைக்கு இருந்து ஜுரம், அவர் தொட்டதில்லை ஜுரம். அவருக்கு பெரிய மாலை, இவ்வளோ பெரிய மாலைமா, ரொம்ப பெரிய மாலை. அந்த காலத்தில் கட்டி எல்லா பூவும் வச்சு நல்லா கட்டி ஒரு மாலை போடுறாங்க. இந்த மாலை அவருக்கு போட்டோன்னா கைதட்டல் பிச்சுருச்சு. அப்புறம் அந்த மாலையை வாங்கி ஒரு இடத்துல ஓரமாக வச்சாங்க. என் கவனம் எல்லாம் அந்த மாலையிலே இருந்தது. ஏன்னா அதை யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அதனால் பார்த்தேன் எல்லாம் கூட்டம் கலைஞ்ச உடனே இந்த மாலை எடுத்துகிட்டு எங்கள் ஊரில் சத்தியமா சிவாஜிக்கு போட்ட மாலை, சிவாஜிக்கு போட்ட மாலை, சிவாஜிக்கு போட்ட மாலைன்னு கொண்டு வீட்டில் வச்சு வீட்டில் தொங்க வச்சு அந்த சருகாக ஆகிற வரைக்கும் எடுக்கவே இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கையில் ஃபஸ்ட் அனுபவம், உயர்ந்த அனுபவம். அவங்கள நம்ம யாரை பார்க்கணும்னு நினச்சதுமோ அவங்கள பார்த்துட்டு அவங்கள போட்ட மாலையை கொண்டது கட்டி பிடிச்சி வச்சுட்டு அந்த அனுபவத்தை மறக்கவே பெரிய முதல் எப்போ சிவாஜியை முதல்ல பார்த்தீங்க? காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்போ தான் அப்பாவை பார்த்தேன். அப்போ அப்பா என்ன மாலை போட்டிருந்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் பாருங்க, மாலை போட்டிருந்தாங்க. பேசி முடிச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு பெரிய காரில் பின்னாடி அந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாய்ஞ்சுக்கிற இடம், இந்த மாதிரி இடத்துல அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு டாட்டா காமிச்சிக்கிட்டே போனாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க. அதுக்கப்புறமா தேவர் மகன் ஷூட்டிங்கில் தான் அப்பா கூட நான் ஃபோட்டோ எடுத்தது. அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். சினிமாவுக்கு நடிக்க வந்தப்போ போய் பார்க்கல. சரி சரி. எனக்கு பயம். ஒரு 10 படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹிட்லர் உமாநாத்னு ஒரு படத்தில் அப்பா கூட நடிக்கிறேன். முதல் நாள் ஷூட்டிங்னு சொல்ல சோன்னு 2வது நாள் ஷூட்டிங்னு போய் நான் கோயம்புத்தூர்னா அப்படின்னாரு. முத்துமாணிக்க மாமா பேர், எங்கள் சித்தப்பா பேர் சொன்னோன்னா முகம் மாறிடுச்சு. படவை இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படி. நான் ஜோ கிடைக்காது, எங்க உங்களோட நடிச்சிட்டு இருக்க, ஏன் இவ்வளோ நாளாக பார்க்கல அப்படின்றாரு. இதுக்கு தான் பார்க்கல, நீங்கள் என்ன பேக் பண்ணி விட்டீங்கன்னா ஊருக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் இப்போ பண்ண மாட்டேன்னா அப்படின்னாரு. இப்போ நான் ஒரு 10 படத்தில் நடிச்சிட்டேன். ஓ அப்படி பெரிய நடிகர் ஆகிட்டியா அப்படி பழக்கம். அப்போ அப்பா உட்காந்துருப்பாரு. அன்னைக்கு பிரபு ஷூட்டிங் வந்திருந்தார். அப்பா கொடை பிடிச்சிட்டு நின்றுருப்பாரு. அப்புறம் பிரபு கூப்பிட்டு, நம்ம மச்சான் பையன் கோயம்புத்தூர் இருந்து நடிக்கிறேன்னு வந்துட்டான், நம்ம படத்துல எல்லாம் சிவாஜி பிக்சர்ஸ் ஃபிலிம்ஸ்ல எல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணிருங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் நம்ம சந்திப்பு, நீதி எல்லாம். தேவர் மகன் has become a very important film in my career. அந்த பஞ்சாயத்து சீன் தான் எனக்கும் அப்பாவுக்கும் நேரடியான ஒரு இது. அப்போ அதை நடிச்சுட்டு அவர் திட்டிக்கிட்டே அப்படியே பார்க்கும்போது அப்பா வேற ஒன்றும் பண்ணல, இப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தார். அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் அவர் முகத்தை பார்க்கும்போது கட், என்னால் அதுக்கு மேலே பேச முடியல. கட்டு, சரி 2வது டேக் போகுது, 3வது டேக் போகுது. அப்போல்லாம் ஃபில்மு இப்போ இந்த குழந்தைங்க எடுக்கிற மாதிரி 100 டேக்கெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ 3 டேக் போகுது. எனக்கு என்னடா இது, அப்பா வேறு, அப்பா முன்னால் இப்போ 3 டேக் எடுத்துட்டோமே, அந்த டென்ஷனில் இருக்கேன். அப்பாவுக்கு புரியுது அது. அப்பா he got up from his seat, came to me, put his hand on me and said, "Bye, அப்பா நான் நல்லா திட்டுறேன், மனசார திட்டு." He eased me, went back and sat. ஒரு 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 ஆக்டருக்கு தான் தெரியுது அந்த பையன், அந்த கோ ஆக்டர் எதனால் சங்கடப்படுறான், அதை நம்ம ஈஸ் பண்ணணும். என்னையா அந்த பையன் 4 டேக் எடுக்கலான்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் அப்பா கேம் அண்ட் செட், ஹி ஈஸ் மீ. அவர் தோளில் கையை வச்சு பாய் நல்லா பண்ணுன்ன உடனே அடுத்த டேக் அப்படி பண்ணேன். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை
பாராட்டுறது, யூஸ் பண்ணுறது. இன்ட்ரெஸ்டிங். குன்னூர்லேருந்து பிரபு ஃபோன் பண்ணார். ஃபோன் அழுவ ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு என்னால் பேச முடியல, சத்யராஜ் கொடுக்குறேன்னா நீங்கள் ஃபோனை சார் நீங்கள் அவரோட ஜாஸ்தி அழுவுறீங்க. எனக்கு இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு ரொம்ப அது அப்செட் ஆகுது. 2 பேரும் இப்படி அழுவுறீங்கன்னு என்ன ஆச்சுன்னா அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆச்சு அந்த குன்னூரில் உங்களுக்கு அப்பா கூட நீங்கள் தான் உங்கள் கூட தான் ஷூட்டிங், உங்கள் படம் தான் சத்யா மூவிஸ் படம்னு நினைக்கிறேன். அப்பா 3ன்னு ஒரு படம், அந்த படம் முத்துக்கள் 3 சுந்தரராஜன் படத்தில் அப்பா நான் பாண்டியராஜன் அப்பா அம்மா 2 பேரும் இருந்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்துட்டு ரகலை பண்ணிட்டு அப்பா கூட ஷூட்டிங். நான் தான் சொல்ல பாருங்க, அவர்கிட்ட சிரிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு நான் அப்போ ஒரு டெய்லி 1000 ஸ்கிப்பிங் பண்ணுவேன். பிரபு கிட்ட கேட்டிருக்காரு, ஏய் அவன் ஸ்கிப்பிங் எல்லாம் பண்ணுறாரு. பிரபு என்கிட்ட, ஏன் தலைவர் அப்பாவுக்கு தெரியாத மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் நான் ஏன் ரூமில் தானே பண்ணேன், குன்னூரெல்லாம் சைலண்ட்டாக இருக்கு, அங்கே திம்முன்னு சத்தம் கேட்டிருக்கு அவர் ரூமில். என்கிட்ட கேட்டார் என்ன சவுண்டுனாரு, இல்லைப்பா நான் ஸ்கிப்பிங் பண்ண. பிரபு பிடிச்சிட்டாரு. திடீர்னு பார்த்தா காலையில் ஸ்பீச் வரல அப்பாவுக்கு. எனக்கு பயங்கரமாக அழகு வந்துருச்சு. என்னடா இது, நம்ம யார் வசனத்தை பேசி பழகணும், அவருக்கு ஸ்பீச் வரல. பிரபுக்கு ஃபோன் பண்ணால் அவர் எங்கேயோ ஷூட்டிங்லேருந்து வந்துட்டார். மேட்டுப்பாளையத்தில் எங்கே இருந்தார், அப்போ செல்ஃபோன் இல்லை. ஆமாம் சார். அப்போ அவர் பேச அழுகிறாரு. நான் எங்கிட்ட கொடுத்த என்னாலையும் பேச முடியல. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது சார், நீங்கள் ஃபோனில் என்ன சொன்னீங்க, சிம்மக்குரல் வழி கேட்கல சார், சிம்மக்குரல் கேட்கல சார்னு 3 வாட்டி சொன்னீங்க. அப்புறம் டாக்டர் பக்த வச்சுலாம் அவங்க டாக்டர் என்னன்னு கேட்டேன். என்னன்னு சொல்ல முடியாதுங்க, வேற ஹெல்த்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் ஸ்பீச் எப்போ வரும்னு சொல்ல முடியும். அது இன்னும் வேற போயிட்டேன். அடுத்த நாள் அப்பா பார்க்கறக்கா போகிற, கதவை திறந்தா வாடா அப்படி ஸ்ட்ரோக் வந்துருக்கு. நெக்ஸ்ட் டேல என்ன பயந்துட்டியா, எதுக்கு அப்படி அழுத, அப்படி என்ன வம்பா இருக்கு, எதுக்கு அப்படி அழுதானா ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இம்யூனிட்டி நெக்ஸ்ட் டேவே சரியா போச்சு. சரியாயிடுச்சு. ஆமா சார். வந்து அப்புறம் படத்தை முடிச்சுட்டு 12 ஹவர்ஸ்ல சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் புதிய வானம் ஆக்ட் பண்ண, சத்யா மூவிஸ் ஜல்லிக்கட்டு ஆக்ட் பண்ண, எம்ஜிஆர் சிஎம் இருந்தார். ஆமா. அப்போ இதில் ஃபோன் பக்தவச்சந்திரன் கீழே ஒரு பப்ளிக் ஃபோன் இருக்கும், சின்ன ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு இல்லை சார். அப்போ அதுக்கு முதல்வர் ஆஃபீஸ்லேருந்து அந்த பப்ளிக் ஃபோனுக்கு பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஜானகி ஃபோன் பண்ணி அம்மாவே என்னெல்லாம் பேச சொன்னாங்க. டென்ஷனான டைம் அது 2 days இல்லை சார். உங்களுக்கு எப்படி நடிகர் திலகம் அப்படின்னு, அப்புறம் எங்கள் ராம்குமார் பிரபுவோட அப்பா அப்படின்னு, அதை எப்படி போய் பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப உயர்வாக பார்க்குறோமா. ஏன்னா அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு ட்ராமாவின் அடித்தளத்துலேருந்து நீங்கள் அவருடைய லைஃப்பை நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்னு யோசிக்கணும். ஏன்னா ட்ராமாவில் போய் சேர்ந்தால் அங்கே தான் இருக்கணும், எல்லா கேரக்டரோட டயலாக்கே மனப்பாடம் பண்ணணும். ஒருத்தன் இல்லைன்னா அதுக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க போடணும், லேடி கெட்டப்போ போட்டுறணும், அதெல்லாம் ஆக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் ஃபுல் ஸ்கிரிப்டும் மனப்பாடத்தில் இருக்கணும். நாடகத்தில் அவங்க சமைச்சு சாப்பிட்றது, அப்புறம் பகலில் தூங்குறது, நைட்டு விடிய ட்ராமா போடுறது, இப்படி வளர்ந்தவங்க. அந்த ஆக்டிங்கை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன்னா உங்கள் தாத்தா பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். சுதந்திர போராட்டத்திலலாம் அவங்க பாடுபட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்பாவுக்கு கலை உள்ளே புகுந்து என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு நிஜமாகவே நான் நன்றி சொல்லணுன்னா பராசக்திக்கு தான் சொல்லணும். ஏன்னா அப்பாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த 2007 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கின மொழி படத்துக்காக, இப்போ பார்க்கிங் படத்துக்காக நேஷ்னல் அவார்டு வாங்கினேன். இது 2யும் நான் வாங்கியிருக்கும் பொழுது எங்கள் அப்பா இருந்திருந்தாங்கன்னா என்னை கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க சார்? உடனே ஃபோனில் காண்டாக்ட் பண்ணியிருப்பார் சார். ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி விஷ் பண்ணியிருப்பார். வீட்டுக்கு டெஃபினெட்லாம் வந்திருப்பீங்க. அப்புறம் நம்ம வீடை பற்றி தெரியும், வந்தால் உட்கார வச்சு பேசி உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசியிருப்பார். அப்புறமா கேட்கலான்னு நினச்ச ஒரு கேள்வி பட் இப்போவே சொல்லிடுறேன். நான் டிவி ட்ராமாலாம் ஜாஸ்தி பார்க்க மாட்டேன். ஒரு வாட்டி மத்தியானம் நம்ம சாப்பிடும் போது அப்பா அம்மா கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். அப்பா சொன்னாங்க, அந்த ஒரு டிவி ட்ராமா பார்க்குறேன், அதில் ஒரு பையன் ஆக்ட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறாரு, நீங்கள் சொல்லிட்டு திருக்கோணம் சொன்னார்னு. பட் அதை திருப்பி ரீட்ரேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு தெரியாது யார், ஏன்னா நான் பார்க்குறதில்ல. அப்புறம் உங்கள் பேரை பற்றி கேள்விப்பட்டேன். அப்புறம் நீங்கள் பெரிய சிவாஜி ஃபேன்லாம் கேள்விப்பட்டேன். சிவாஜிக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபேனட்டிக்ஸ் தான், அதான் வெறியர்னு சொல்கிறது. அப்புறம் உங்களுக்கு தெரியாது. அப்புறமா தான் மொழ அப்புறமா நம்ம மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அவார்டு கிடைச்சுமா அப்பா இருக்கும்போது என்ன செஞ்சுருப்பீங்களோ அதே நீங்கள் செஞ்சீங்க அவர் இல்லாத போது. நீங்கள் அவார்டு எடுத்துகிட்டு அன்னை இல்லத்துக்கு வந்தீங்க அவர்கிட்ட முன்னாடி வச்சிங்க. என்னுடைய பாக்கியம்னா அது, இந்த பிறவியில் நான் இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அவார்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு நான் ஆசைப்படலை. ஆனால் எனக்கு கிடைத்தால் நான் இதைத்தான் செய்வேன் அப்படிங்கிறது இது பண்ணிட்டு தான் நான் நேராக அங்கே
ரொம்ப அப்பா பாதத்தில் வச்சு ரொம்ப ரொம்ப கரெக்ட். நீங்கள் இருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்ல. இல்லை ஐம் டெல்லிங் யூ வெரி அவுட் ஆஃப் மை ஹார்ட். எஸ் எஸ் when I was doing படையப்பா, சரி சார். நான் அப்பா கூட அந்த உட்காந்து scene, அவனோட அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அது என்னபடி தனியாக அப்பா கிட்ட மாட்டினா அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். என்னடா பேசுறது, ஏது பேசுறது அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் கேட்டேன், என்ன பாய் அவராகவே பேசினார். நான் கேட்டுட்டு இருந்தேன், என்ன நீயும் நாடகக்காரனா அப்படின்னு கேட்டார். இது எதை வச்சு கேட்டாருன்னு தெரியல. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஆமாம்ப்பா, நான் நாடகக்காரன், நான் நாடகத்துலேருந்து வந்தவன்ப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொன்னார். அப்புறம் நல்லா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு என்னுடைய உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு ஆசையை, ஒரு ஆசைன்னு சொல்லலாம், இல்லை வந்து கற்பனைன்னு சொல்லலாம், இப்படி பண்ணால் அவர் வச்சு நல்லா இருக்குமேன்ற ஒரு ஆசை தான். அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு ரொம்ப ஒரு ஆசை இருக்குது. என்ன அப்படின்னு. அப்பா கிங்லியரை, ஷேக்ஸ்பியரோட கிங்லியரை வந்து தமிழில் அடாப்ட் பண்ணி அது படமாக பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பா அப்படின்னு. அவருடைய லாங்குவேஜ்லேயே சினிமாக்காரர்களை பற்றி ஒன்று சொன்னார். சரி சொன்னார், அதெல்லாம் வேணாம், நீ அதை யார் இப்போ எல்லாம் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விட்டேன். முடிச்சிட்டேன். அப்பா அப்போல்லாம் 3:30 4 o'clock போயிடுவார். ஆமாம். ஸோ சரி, அந்த விட அப்புறம் அவர் நடிக்க போயிட்டார். அப்புறம் என் சீன் போச்சு, எல்லாம் போச்சு. தென் ஒரு 4 மணிக்கு போகிறாரு. அவர் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுருக்காரு. நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். காரில் ஏறினவர் ஒரு காலை கீழே வச்சுட்டு நான் இருந்த இடத்த பார்த்து ஏதோ சொன்னார். சொன்ன உடனே யார் இருந்தது, அவருடைய அசிஸ்டண்ட் யாரோ ஓடி வந்து அப்பா கூப்பிட்றாருன்னு. அப்பா கூப்பிட்றாருன்னொடனே நான் ஓடினேன். அப்பா சொல்லுங்கப்பா. அவர் சொன்னது, ஏன் ஒய் தட் மேன் இஸ் கிரேட், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஆல் த பாப்புலாரிட்டி, இது அது சம்பாரிச்ச பணம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் காரில் ஏறுறதுக்கு முன்னால் சொல்கிறாரு, பாய் கிங்லியரை நாடகமாக வேணா பண்ணலாம், நீ எழுதி எடுத்துட்டு வா, நம்ம நாடகமாக பண்ணலான்ற. பை த டைம் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, வயசாகிடுச்சு. ஆனால் அதை மீறி அந்த உள்ளுக்குள்ளே அந்த நாடகக்காரன் வந்து அவன் மட்டும் அப்படியே இளமையோடு இருக்கிறான், நீ நாடகத்தோடு வான்றாரு. ஸோ நாடகம் இஸ் சச் அ கிரேட் திங். ஒன்லி பீப்புள் ஹூ நோ வாட் இஸ் நாடகம் வில் நோ. அதாவது ஒரு நல்ல நாடகம் ஒன்று பண்ணினோன்னு ரொம்ப வெரி ஹாப்பி that Egyptian President Nasser was a friend of Appa. I know that. Madras, he got permission from Nehru and said, Nasser வந்து டெல்லிக்கு வந்தார், but made a side trip to Chennai. Okay. Just Shivaji gave a reception here. Okay. All the actors attended. I have seen that. All the actors attended. இப்போ இருக்க சில்ட்ரன்ஸ் தியேட்டர். ஆமாம். இப்போ கலைவாணர் அப்போ சில்ட்ரன்ஸ் தியேட்டர். ஆமாம். அங்கே ரிசப்ஷன் கொடுத்தாரு. ஸோ இஸ் ஆல்வேஸ் வண்டரிங், are you named after Nasser, who was நடிகர் திலகமோட ஃப்ரெண்டு நாசர், பிரசிடென்ட் நாசரோட பேரான். வெரி ஹாப்பி அபவுட் தட். he was a great hero, sir. அவர் நாசர், he made that country, Egypt country உண்டாக்குனது. எனக்கு என்னென்னா சார், வாட் ஐ சி அப்பா இஸ், he was a human being without any frills. நான் பேர் சொல்ல விரும்பல, அதாவது பல பேருக்கு வந்து பேர் வந்து புனையூட்டப்பட்டது. அந்த இதை வந்து சொல்லி 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 வந்து புனையூட்டப்பட்டது. அது எத்தனை உண்மைன்னே தெரியாது. ஆனால் சிவாஜி அப்பாவை பற்றி வந்து அவருடைய அஸ் எ ஹியூமன் பீயிங், ஹி வாஸ் அ கம்ப்ளீட் ஹியூமன் பீயிங். நான் உங்களுக்காக நான் சொல்லணும் ஒரு இன்சிடெண்ட். ஐ டோன்ட் நோ வெதர் யூ கேன் திங்க். அப்பாவுடைய இப்போ ரீசெண்ட் வந்து ஒரு இங்கிலீஷில் வந்து அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாரு அவர். என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த டெல்லியில் இன்டர்வியூ, டெல்லியில் அப்போ வந்து அந்த இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நீங்கள் பாலிடிக்ஸ்க்கு போனீங்களே வந்து கொண்டு, நானாக இருந்தாலோ இது யாராக இருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆமாம் நான் மக்களுக்காக என்னென்னவோ பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் வந்து மக்கள் என்ன புரிஞ்சிக்கல, மக்கள் மேலே போடுவாங்க. ஆனால் அப்பா, he didn't hesitate. I am a failure. Sir, first time when I saw the video, it just hit me on the face. A man who can accept that
he can be the best human being. He can be the best. சில பேர் நிறைய பேர் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட லீடர்ஸ்ன்னு சொல்லிக்கிறவங்கலாம் பொய்மையிலேயே தான் ஒரு வெற்றியில் இருந்திருக்காங்களே தவிர அப்பா மாதிரி அப்படி அப்படி ஒரு கேஷுவலாக அக்செப்ட் பண்ணுற ஒரு மனுஷனை நான் என்ன சொல்ல முடியும்? தட்ஸ் ஆல். எவ்வளோ டைலாக் இருக்குன்னா எந்த டைலாக் சொல்ல, அதாவது எல்லாருமே பேசுவாங்க. நான் வந்து அதாவது இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கு, ரைட் டு ஓகேன்னு. அதே மாதிரி வந்து வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கே. வீரபாண்டிய கட்டபொம்மனில் போருக்கு புறப்படும் பொழுது நீலவானிலே செந்நிறப்பிழம் அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன் சுட்டெரிக்கும் செஞ்சுடறது, அதுதான் நீ என் நெற்றியிலே இட்ட இந்த வட்டமான ரத்தம் நிறை பொட்டு, பரமனுக்கு முக்கண் அது தேவையல்ல வீரனுக்கு இந்த வெற்றி. இப்படி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு என்ன எனக்கு ஒரு இமோஷனல் ஆச்சுன்னா இப்போ சொன்னோன்னே எங்கள் சித்தப்பா சண்முகம் சார் லண்டன் போயிட்டு 1959 தான் வர்றார். வந்தோடனே அவர் பக்கா இங்கிலீஷ் மேன் ஆகிட்டார். என்ன தமிழ் எல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் அவர் அப்புறம் கல்யாணம் ஆகி அவரை காரில் வச்சு தமிழ்நாட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. அப்பா எங்கே போனாலும் இதை ஒரே ஒரு டைலாக் தான், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் சொல்கிற டைலாக் தான், செந்நிற பிழம்பு கிறிஸ்தி திரை வரிவேட். அதை விட சரி இது எல்லா தெருவுலையும் நடக்குது. எனக்கு என்னென்னா நீங்கள் அந்த டைலாகை சூஸ் பண்ணி சொன்னீங்க பாருங்க, எனக்கு உடனே அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் எல்லாம் பாருங்கண்ணா, அதாவது வல்லினம் இல்லைன்னு எத்தனை டைலாக்ஸ் நான் அது இது எல்லாமே நான் எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு டிக்ஷனரிண்ணா. இதெல்லாம் படிக்க நமக்கு வந்து நான் தமிழ் டிக்ஷன் சொல்கிறீங்க. அப்புறம் பிஞ்சு மாங்காய் வெடித்தது போல் கொஞ்சம் விளையாடும் வஞ்சியர்களை கொன்று குவிப்பது தான் உங்கள் நாட்டில் நீதியா? என்ன படம் நீங்கள் சொல்லுங்க. குறவஞ்சி நான் அது இப்போ தான் பார்த்தேன் சார். குறவஞ்சியில் இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார். அதே மாதிரி கொங்குதிரி வாழ்க்கை அஞ்சலி தும்பி காமம் தப்பாது கண்டது மொழிமோ பயிலி இது கிழமையை நட்பின் மயிலி எச்சரி எற்ற அறிவை குந்தலி நிறைய தூங்களவோ நீரிமோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாடுலேஷன்ஸ். இதில் எங்கேயாவது வாய்ஸ் வேர்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆச்சா, தப்பாக வந்ததா? ஒன்றும் இல்லையே. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா பேசியிருக்காங்க அப்பா ஆன்மாவாக இருந்தால் கூட நம்மளை திட்டுவாங்கன்ற பயத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். தேவர் மகன் வாஸ் ரிலீஸ்ட் அண்ட் I got a call. Bye. I know it is Prabhu sir. I thought, sir, enna sir? Then I realized Appa is calling me. I know Appa never calls anybody. Then he called me and said, bye. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கே ஆடி அப்படின்னாரு. அப்புறம் then he gave the phone to Appa. So it was my soul which was smiling. That is the highest, and happiness, getting, an appreciation from God himself. Somebody. So I would say that heart smiled when I heard. Very Appa's happy voice. You said that, sir. I want to tell you something. ஷூட்டிங்லேருந்து அப்பா வந்தோடனே தேவர் ஷூட்டிங்லேருந்து பேக்கப் பண்ணி வந்துட்டாங்க தெரியுமா, ஃப்ரான்ஸ் போகிறோன்னு. இருக்கலாம் ஒரு அவர் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆமாம் சார், உட்காந்துருக்கோம் அந்த எல்லாம் ஃப்ரண்ட் ஹாலில், பெரிய க்ரௌட். என்ன அப்பா ஊருக்கு போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமல்லாம் வந்திருக்காங்க. அப்போ அப்பா சொன்னாங்க, டே வந்தோம் இந்த நாசரில் அவன் ஒருத்தன் தான் தேவை மாதிரி இருக்கான் சார். ஸோ ஹவு யூ ஹவ் கான் இன் டு மைண்ட், அவன் ஒருத்தன் தேவை மாதிரி இருக்கான் அப்பா அப்படின்னு சொன்னார்.